இல்ல அப்படி நினைச்சாருன்னா அதுக்கு பொறுப்பான அரசியல் செய்யணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் தர்றேன். அரசு அதிகாரிகள் வந்து விளக்கம் கொடுத்தாங்க. என்ன உண்மையிலேயே நடந்ததுங்கிறத பற்றி சமுதாய ஐஏஎஸ், அதுக்கப்புறம் டேவிட்சன் வந்திருந்தாரு, ஹோம் செக்ரட்டரி வந்திருந்தாரு, இவங்கெல்லாம் சொன்னாங்க. உடனடியா வந்து எடப்பாடி என்ன சொன்னாரு, ஒன் மெம்பர் கமிஷன் ஏற்கனவே இருக்கே, அந்நேரம் இப்படி அரசு அதிகாரிகள்லாம் பேசுறது வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லி சொன்னார். நான் கேட்குறேன், இந்த சோஷியல் மீடியால எவ்வளவு தப்பு தப்பா விவரங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒன் மெம்பர் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா? அப்போ நீங்க சரியானபடி நாட்டு நலனை, மாநிலத்தின் நலனை கவனத்தில் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்லியிருந்திருப்பீங்க? ஒரு ஒன் மெம்பர் கமிஷன் வச்சாச்சு, இனிமேல் தயவுசெய்து யாரும் இன்னும் எழுதாதீங்க, ஆதாரம் இல்லாமல் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் ஒன் மெம்பர் கமிஷன்ட்ட போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்போ வதந்திகளை பரப்புறதை பற்றி இவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பொய் வதந்திகள் பரப்பப்படுகின்றன, அதை பற்றி பேசாமல் இருக்காரு. உதாரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது தெரியுமா, பண்ணியிருக்காங்க, இது வருது, இது சோஷியல் மீடியாவில் வருது. அதுபோல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்ல வேண்டியிருக்கு, இல்லை டியூரிங் டைம்ஸ் ஆஃப் எக்ஸிஜென்சி, அவசர நிலைகளில் இரவு நேரங்களில் போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம், அதுக்கு வந்து அரசு உத்தரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து கிளாரிஃபை கொடுத்தா அது தப்பா? அடுத்து வந்து என்ன சொன்னாங்க, அது எப்படி மற்ற ஊர் டாக்டர்லாம் வந்து இங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்? அடுத்த கேள்வி. இதுலேருந்தே தெரியலையா ஏதோ சதி நடக்குதுன்னு? அப்போ 41 உயிர்கள் பலியாயிருக்கு. அந்த 41 உயிர்களுக்கு சொந்தமானவர்கள், அவங்களுக்கு மினிமம் நம்ம பண்ண வேண்டியது அந்த உடம்பை விரைவாக கொடுக்க வேண்டியதுதான். அதுக்கு மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியோடு பிற மாவட்டங்களில் இருந்த மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு அழைக்கப்படலாம்னு விதி இருக்கு. இந்த விதி இப்படி இருக்கும்போது எப்படி கொண்டு வந்தாங்க, இதுல கான்ஸ்பிரசி இருக்கு பாத்தீங்களா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த உண்மை நிலையை சொல்ல வேண்டியது அரசுடைய கடமை இல்லையா? அடுத்தது வந்து என்ன பண்ணாங்க, அது எப்படிங்க 6 மணி நேரத்தில் எல்லா போஸ்ட்மார்ட்டும் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏதோ இவங்க நேரில் பார்த்த மாதிரி அரசு வந்து சொன்னாங்க, போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சது முந்தின நாள் நைட்டில், இந்த இது ட்ராஜடி நடந்த நைட்டில், கடைசி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சது அடுத்த நாள் சாயந்தரம் 4 மணிக்கு. இது உண்மை நிலவரம், இஸ் ஆன் ரெக்கார்ட். அப்போ பொய் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் சில பேர் போய்கிட்டே இருப்பாங்க, மக்களை வந்து அஜிடேட் பண்ண வைப்பாங்க. அந்நேரம் அரசு உண்மை சொல்லக்கூடாதா? இந்த நேரத்தில் வந்து எடப்பாடி வந்து என்ன செஞ்சிருக்கணும், பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக இருந்தா மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், தகுந்த ஆதாரம் இல்லாமல் தயவு செய்து வதந்திகளை கிளப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா உண்மைகளை வந்து சொன்னாங்கன்னு அதிகாரிகள் இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னு ஆரம்பிக்கிறாரு. இவற்றை என்ன பொறுப்பு இருக்கு? இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். இந்த மாதிரி உயர்நிலையில் உள்ளவர்கள் வந்து பொறுப்பு இல்லாமல் பிஹேவ் பண்றதுங்கிறது ரொம்ப தவறு.